சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். தொடர்ச்சியா திமுகவை மட்டுமே நாங்க நம்பி இருப்பதாக சிலர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இது நல்லதில்ல, நாங்க தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. திருமாவளவனுக்கு என்ன இப்ப ஆதங்கம், வேதனை? திருமாவளவனுக்கு கொடிக்கம்பை ஏற்றறதுக்கு அனுமதியை கொடுக்காத, கள்ளக்குறிச்சியிலையும் அனுமதி இல்லை. ஆதிக்க சாதி இருக்கிற இடத்துல எல்லா கொடியும் பறக்க, சிறுத்தை கொடி பறக்கூடாது, தலித்து கொடி பறக்கூடாதியா. இதை அங்க இருக்கிற இளைஞன் பார்க்கறான். பார்த்து எதுக்கே திமுக ஒட்டிட்டு இருக்க அப்படின்னு திருமா கிட்ட கேட்க. திருமாவளவனுக்கு ஒரு நெருடல் இருக்குதா? திமுக கூட்டணியில் பயணிப்பதில் அவருக்கு ஒரு நெருடல், வருத்தம் இருக்கா? அதை தன்னுடைய தொண்டர்களை வைத்து ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறாரா, அமைதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவருக்கு இது உடன்பாடு இல்லாமல் தான் பயணிக்கிறாரா திமுக? அதுதான் உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நெருடல் இல்லைன்னா இந்த புலம்பல் ஏன் வருது? புலம்புறாரு திருமாவளவன். அதுக்கு என்ன பேரு? திமுகவோட தான் இருக்கணும், நானும் கொத்தரிமை கிடையாது, நான் திமுகவோட தான் தொடர்ந்து பயணிக்கணுங்கிற விஷயம் இல்ல, வேற ஆப்ஷன் இருக்குங்கிறாருல. அப்போ அது யாருக்கு பதில் சொல்றாரு? சரி, பொறுப்பானவர்களுக்கு பொறுப்பா பதில் சொல்றாரு. 2003 நினைக்கிற ஒரு முறை ராஜினாமா பண்ணாரு எம்எல்ஏ. கரெக்ட்? ஆமா ஆமா ஆமா. அன்றைக்கெல்லாம் அதிகாரத்தை தூக்கி போட்டவர், வேணாம் அந்த எம்எல்ஏ பதவியே வேண்டாம்னு சொன்னாரு. ரெண்டு முறை தூக்கி போட்டுருக்காரு, ஈழ பிரச்சனை தூக்கி போட்டுருக்காரு. அப்படி இருந்த ஒரு திருமாவளவன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஒரு நெருடலோடு, ஏன் இவ்வளோ வருத்தத்தோடு, ஆதங்கத்தோடு திமுகவோடு பயணிக்கணுன்ற தேவை அவருக்கு இருந்துட்டே இருக்குது? அது என்ன காரணம்னா, பிசிகா வேணும்னு நினைக்குதுன்னா அப்ப திமுக அரசாங்கம் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சிடணும்ல. திருமாவளவனை சந்தோஷப்படுத்துறது தான் அவங்க வேலையா இருக்கணும். அருமையான கேள்வி. ஆனால் ஆதிக்க அமைச்சர்கள், ஆதிக்க சாதிகள், ஆதிக்க அதிகாரிகள் இத்தனை பேரும் அதை தடுக்கிறார்கள். அதை உடைக்கக்கூடிய வலிமை முதலமைச்சருக்கு இல்லை. திமுக அரசாங்கம் திராவிட மாடல்ன்றாங்க, மணிக்கொரு முறை பெரியார பேசுறாங்க. ஆனாலும் நீங்க இது புறையோடி போயிருக்குன்றீங்களே. இப்போ அடிபட்டு கிடந்தா அவன் என்ன சாதின்னு கேட்டு பேசுறதா சம்மந்தமே இல்லை சார். பெரியாரும் கிடையாது, மண்ணும் கிடையாது. சீமான் சொல்றதுதான் இது பெரியாரே மண்ணு ஆக்கி விட்டானுங்க. ஆக்குனே திமுக தான். தலித் இளைஞர்கள் திமுக மீது அவ்வளவு வெறுப்பா இருக்கு, கோபத்தில் இருக்காங்க. அப்போ உங்க மேல எனக்கு கோபம்னா உங்க நண்பர் யாரோ அவரோட நான் நட்பா இருப்பேன். இதுதான் தமிழனுடைய பண்பு. அப்ப அந்த ஓட்டு பூரா எங்க போகும்? அண்ணா பிஜேபியை விட கோபம் யார் மேல இருக்கு? திமுக மேல இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். அந்த கட்சி தொடர்ச்சியா அவங்களோடவே கூட்டணியில் இருந்துட்டு இருக்காங்க. பல நேரம் விமர்சனங்களையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதாவது திமுகவை கேள்வி கேட்கறதில்ல, எந்த தவறு நடந்தாலும் அப்படின்னு எல்லாம் ஒரு தோழமை சுட்டுதலோட போயிடுறாரு அப்படின்ட்டுலாம். ஆனாலும் திருமாவளவன் நேற்றைக்கு ரொம்ப வேதனையா பல விஷயங்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் பேசியிருக்காரு, பல கருத்துக்களையும். அதாவது தொடர்ச்சியா திமுகவை மட்டுமே நாங்க நம்பி இருப்பதாக சிலர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இது நல்லதில்ல, நாங்க தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே போல தொண்டர்கள் கிட்ட இந்த மாதிரி கட்டமைப்பை நாம பலப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. திமுக கூட்டணியில் தான் தொடர்ச்சியா பயணிக்க போறோம், எது சரின்றத தீர்மானிச்சாச்சு அப்படின்றாரு. பிஜேபி வரவே கூடாதுன்றாரு. அதனாலதான் நம்ம திமுகவோடு இருக்கோம், அது ஒரு தோழமை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதற்காக இந்த கருத்தை வெளியிடுகிறார்? நம்ம அரசியல் களத்தில் எந்த வேறொரு மாற்று சிந்தனையும் நம்மளால எடுக்க முடியும் சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்கு திருமாவளவனால்? ஒரு நல்ல ஆழமான கேள்வி. நீங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல படித்த இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறார்கள். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல இரண்டு பிரிவினர் தான். ஒன்று சிறுபான்மை முஸ்லீம் இளைஞர்கள், இரண்டாவது படித்த தலித் இளைஞர்கள். 2 பேர் தான் சமூக வலைதளத்தில் சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு.
மீதி எந்த சமூகத்திலையும் இந்த விழிப்புணர்ச்சி கிடையாது. சரி. ஒன்று சினிமாவில் இருக்கான், இல்லைன்னா பிக் பாஸ்ல இருக்கான். இல்ல இப்போ பிக் பாஸ் இல்லை சொல்றீங்க. ஆமா, பிக் பாஸ் இல்லைன்னா கூட பிக் பாஸ் இருக்கக்கூடிய பாவனி அமீர் திருமணத்தில் இருக்கான். நானும் 65 வருஷம் லைவா இருக்கேன் சார். பாவனி அமீர் மெஹந்தி கொண்டாடத்தில் இருக்கான். மெஹந்தி ஹால்தி கொண்டாடத்தில் இருக்கான். நேற்று முந்தாலும் அதான் ட்ரெண்டே. ஆமா, சோஷியல் மீடியா. பரவாயில்ல, நீங்களும் பதிவு போட்டிருப்பீங்க போல. அப்போ இல்ல, நானும் லைவ்ல இருக்கேன். நம்ம இப்ப வந்து முஸ்லீம் இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், தலித் 2 பேரும் சமூக அக்கறையோடு இருக்கான். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங். இன்னைக்கு எப்பவுமே திமுக அண்ணா திமுக சமூக சிந்தனையே யாரும் கிடையாது. சமூகம்னா என்னன்னே தெரியாது. ஆட்சிக்கு வரணும், நோட்டை கொடுக்கணும், காட்சிக்கு வரணும், இதுதான். ஆனால் நான் சொல்லுகிற நுட்பமான தகவல், அப்போ இவர்களுக்கு தான் இந்த சமூக விடியலை நோக்கி நகர்றான். யாரு? தலித் இளைஞர்கள். அதே போல முஸ்லீம் இளைஞர்களும் சமூக விடியலை நோக்கி அவனுக்கு ஒரு சமூக அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. சரி. அப்போ அண்ணன் திருமாவுக்கு என்ன இப்போ ஒரு அழுத்தம்னா, நீங்கள் என்ன திமுகவுக்கே வக்காலத்து வாங்குறீங்க? திமுக உங்களுடைய 62 வயது ஆன பிறகு 62 அடி உயர கொடிக்கம்பம் நட முடியல. மதுரை கலெக்டர் சங்கீதா சிறுத்தைகளை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அந்த அம்மா எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க, அந்த அம்மாவை மாற்றுங்க. அந்த அம்மா முழு அரசு செய்தாலும் அந்த அம்மா செய்ய விட மாட்டேங்குது. ஆட்சியாளர் சங்கீதா பலமுறை சண்டை நடக்குது. இதை பலமுறை திமுக தலைமைக்கு கொண்டு போக சொல்லி இந்த இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆக்குறான். திருமாவளவனே இந்த தகவலை அங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, திமுகவில் திரு கோ தளபதி இருக்காரா, அப்புறம் மூர்த்தி இருக்காரு, அமைச்சர் மூர்த்தி, அவங்க கிட்ட தெரிவிக்கலாம்ல. அவங்க இதை சரிப்படுத்திட்டு போறாங்க. பலமுறை தெரிவிச்சாச்சு. எந்த ரிசல்ட் பூரா 0வா இருக்கு. அப்போ அதே போல புதுக்கோட்டை வேங்கை வயல், வேங்கை வயல இன்னைக்கு வரைக்கும் அது நகரவே இல்லை. அதை ஒரு காவல்துறையில ஒரு கான்செப்ட், அந்த ஊர் இளைஞன், அவன் அதை விடவே முடியாது நிற்கிறான். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நீ தான் குற்றவாளி, உன் கதையை முடிச்சிருவோங்கிறான். இதையும் சிறுத்தைகள் யாருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறான்? முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு, முதலமைச்சர் காவல்துறைக்கு கொண்டு போகிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. இதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமில்ல? போய் தெரியாம என்ன? சிஎம் தெரியும்னா அந்த மாவட்ட மந்திரியை தாண்டி, அந்த மாவட்ட மந்திரிக்கு ஒரு சமூக பின்னணி இருக்குது, ஒரு ஜாதி பின்னணி இருக்குது. அதை தாண்டி அதை தலையிட முடியல. அதை தாண்டி தலையிட இது கருணாநிதி காலத்திலிருந்தே இருக்கு. நீங்கள் உதாரணத்திற்கு சிறுத்தைகள் வந்து 2007 மண்ணுரிமை மாநாடு, நீங்கள் பிரிட்டிஷ்காரன் இந்த மக்களை பார்த்து கண்ணீர் சிந்துறான். கண்ணீர் சிந்தி நிலம் பூரா சும்மா கிடக்கு. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் ஒவ்வொருத்தர் மடக்கி வச்சிருக்கான். அப்போ இப்போ தலித்து மக்களுக்கான நிலம் தான் பஞ்சமி நிலம். யாரு நிலம்? பஞ்சமி நிலம். 5 ஏக்கரா எடுத்து விவசாயம் பண்ணுங்கன்னு கொடுக்குறான். அந்த மக்களுடைய நிலம் பல லட்சக்கணக்கான ஏக்கர் யாருட்டு இருக்குன்னா ஆதிக்க சாதி கட்டுப்பாட்டில் இருக்கு. எப்பவுமே அதை மீட்டெடுப்பதற்கான மாநாடு தான் மண்ணுரிமை. என்னுடைய மண்ணடா அது. 2007 2008 எனக்கு கொடுங்க. திருநெல்வேலி அந்த மாநாடு வேற எங்கேயும் இல்லை. எங்க ஜாதி சண்டை அதிகமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில மாநாடு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒண்ணுமே நகர்த்த முடியல. ஆளுங்கட்சியோடு எத்தனை ஆண்டுக்கு கூட்டணி? ஆளுங்கட்சியோடு இப்போ 2 MP 4 MLA. நீங்க இத்தனை ஆண்டு காலமும் அந்த மக்களுக்கு நிலத்தை மீட்டு கொடுக்க முடியல. பஞ்சமி நில மீட்புக்கு பல போராட்டங்களை இப்ப திரு சீமான் கூட எடுத்துட்டு இருந்தாரு. அவர் கூட ஏங்க இதெல்லாம் ஏமாத்துற போராட்டங்க. இதெல்லாம் நான் அனைத்து கட்சிக்குமே சொல்றேன். பஞ்சமி நிலத்துக்காக போராடுகிற அனைத்து கட்சி நான் பிரிச்சு நான் சொல்ல, ஏமாற்றுகிற போராட்டம். நீங்க இது சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடணும். மண்ணை மீட்கக்கூடிய போராட்டம் எங்க? மண்ணைக்கு மண்ணோட மண்ணா போயிடணும். அதுதான் போராட்டம். 40 ஆண்டு காலம் என்ன போராட்டம்? ஈழத்தில் போராட்டம் நடந்த துப்பாக்கி சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அதுதான் போராட்டம்.
ஒரு நாளைக்கு உண்ணாவிரதத்துட்டு அடுத்த நாள் போய் வீட்டுக்கு படுத்துக்கிறதா போராட்டம்? சரி, அனைத்து கட்சிகளும் ஏமாற்றுவதற்காகவே போராட்டம் நடத்துறான். அது அல்ல போராட்டம். இது எல்லாமே சிஎம் கவனத்துக்கு கொண்டு போறாங்க, எல்லாம் போகுது சார். ஆனா அங்க இருந்து ரிசல்ட் இல்ல. அப்போ இல்ல சார், இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, இது தொடர்ச்சியா இந்த 20 ஆண்டு கால பிரச்சனை. ஆமா சார், 2005 இருந்து திருமாவளவனுக்கு என்ன இப்ப ஆதங்கம், வேதனை? அவர் தொண்டர்கள் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது வேதனையா இருக்கா? வேதனை, அப்ப வேதனையா தானே இருக்கும். இல்ல, இத திமுகவை கேள்வி கேட்கறாங்கன்னு அவருக்கு இல்ல திமுகவை கேள்வி கேட்கறாங்க, தன்னாலையும் கேள்வி கேட்க முடியுது. ஆனா ரிசல்ட் ஒண்ணு இல்லையே. ரிசல்ட் அதாவது சமூக வலைதளத்தில் வர்றதை உளவுத்துறை நோட் போட்டு சிஎம் டேபிள் வைப்பாங்க. சரி, இப்போ இது எல்லாமே யார் கேட்குறா? சிறுத்தைகள் தான் கேட்குறான். தலித் இளைஞன் தான், படித்த இளைஞன் தான் கேட்குறான். அவனுக்கு சமூக அக்கறையோடு கேட்குறான். அப்படி கேட்கிற பொழுது முதலமைச்சருடைய எல்லாம் ஒரு சின்ன செய்தி கூட சிஎம் அலுவலகத்துக்கு போயிடும். சரி, அப்போ இதுக்கான ரிசல்ட் என்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றுமே நடக்கலையே. இல்ல சார், திருமாவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஆமா, அவர் கையை பிடிச்சுக்கிட்டா இவர் ரொம்ப இதாயிடுறாரு, ஆனந்தமும் ஆயிடுறாரு. அவர்கிட்டயே சொன்னா இதெல்லாம் சரிப்படுத்த நடக்கலையே. அவங்க அப்பா காலத்தையும் நடக்கல, மகன் காலத்தையும் நடக்கல, பேர காலத்தையே நடக்குமான்னு தெரியலையே. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கருணாநிதி இருக்கும்போது நிலமற்றவர்களுக்கு நிலம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. நிலம் இல்லாத யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தலித் மக்கள் தான். ஊர்ல எல்லாருமே 2 ஏக்கரா 3 ஏக்கரா 4 ஏக்கரா வச்சிருப்பான். இந்த மக்கள் தான் யாரு? இந்த தலித் மக்கள் தான், பறையர் மக்கள் தான் நிலமற்றவனாக இருக்கிறான். சரி, ஏன்னா ஆரம்ப காலம் முதல் ஒடுக்கப்பட்ட சமூகமாக அதாவது விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி ஒரு 700-750 வருஷத்துக்கு பின்னாடி தேவேந்திர குல வேளாளர்களிடம் நிலம் பறிக்கப்பட்டது. அன்னைக்கு அவன் தான் பண்ணையாரு. யாரு? தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பண்ணையார். அந்த பண்ணையார்கள் நிலம் பறிக்கப்பட்டது. அதுக்கு முந்தி அவன் பண்ணையாரு, அதற்கு பிறகு வந்தவர்கள் பண்ணையார். நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போகலை. சரி, அப்போ இவர்கள் நிலமற்றவர்களாக ஆக்கப்பட்ட பிறகுதான் பஞ்சமி நிலமா ஆங்கிலேயம் கொடுத்த நிலத்தை கூட வச்சுக்க முடியாம 50க்கும் 100க்கும் கொடுத்துட்டு மைக்ரேட் ஆயிடலாம். ஒரு இடத்துல இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? அந்த சாதிய தாக்குதலை, சாதிய கட்டுப்பாடை இருக்க முடியல. சரி, அப்போ இன்னைக்கு படித்த இளைஞர்கள் பூரா என்ன பண்றான்? இந்த சமூக கட்டுப்பாடு இன்னைக்கு நமக்கு யாரால வருதுன்னா ஆதிக்க சாதியால் வருது. ஆதிக்க சாதி பூரா அதிகாரத்துக்கு போயிட்டான், அமைச்சர் ஆயிட்டான், அதிகாரி ஆயிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டில் தாங்க மீடியாவும் ட்ரையாக இருக்கு, அரசியலும் ட்ரையாக இருக்கு. ஆதி திராவிடர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி பல ஆயிரம் கோடி திருப்பி போகுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அப்போ இது யாருடைய காரணம்? அந்த அதிகாரியை எதில் போடணும்? தூக்கில் போடணுமா இல்லையா? அதிகாரி தான் காரணங்க. அமைச்சர்கள்லாம் அப்பாவிலாம் இருக்கான், வாங்கி கொடுக்குற காசை மூட்டை கட்டிட்டு இருக்கானே தவிர அதிகாரிகள், மேட்டுக்குடி அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த படம் திருப்பி அனுப்புறான். இல்ல சார், டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கோ இது தெரியணும்ல. இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு நிதியை ஒதுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒதுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸாவோ இல்ல அமௌண்ட்ஸாவோ ஏதோ ஒன்று போகணும், அதை அந்த திட்டத்துக்கு பயன்படுத்தணும், அந்த மக்களுக்கு பயன்படுத்தணுன்றது நம்ம அரசாங்கம் தானே செய்யணும், அவங்க தானே எடுத்து செய்யணும். ஏன் அரசாங்கம் செய்யல? நான் தான் அரசாங்கம் திருப்பி அனுப்புது. அதை தான் சார், அரசாங்கம் தானே இதை செய்யணும். அரசு ஆளக்கூடியது திமுக அரசு. திமுக அரசு அந்த நிதியை எடுத்து பயன்படுத்தி இருக்கணும்ல. நீங்க ஏன் அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் இந்த குறையை சொல்லிட்டு அப்படியே தள்ளி போறீங்க? இல்ல, அதிகாரிகளை வேலை வாங்குறது தானே நம்ம அரசாங்கத்தோட வேலை. அப்போ அதிகாரிகள் திருடி கொடுக்குறாங்கல்ல, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி திருடி கொடுக்குறாங்கல்ல. இந்த திருடி கொடுக்கிற அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை மிக்க அமைச்சர்களே இல்லை. ஆளுமை மிக்க அமைச்சர்களே இல்லை. 700 கோடி ரூபாய் கொடுத்த மக்கும் குப்பை மக்கா குப்பையை வேலுமணி காலத்தில் 7000 கோடி ரூபாய் போட்டு எடுத்துக்கிறான். இல்லையா? வழக்கு போடு, ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். 700 கோடி எங்க, 7000 கோடி எங்க? வேலுமணி காலத்தில் ஆதாரங்களை பேப்பரோடு நான் கொடுக்குறேன் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அதே வேலுமணி அடித்த 700 கோடி 7000 கோடி போட்டு எடுத்துகிட்டு போனதை நேரு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யார் இதை கேட்பது? யாருங்க இதை கேட்பது? அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை அமைச்சராக இருக்கிறவர்களோ முதலமைச்சராக இருக்கிறவர்களோ அப்படியே கேட்டுக்கிறாங்க. நீங்க செய்யாறுல நல்ல முப்போக விளைகிற நிலத்தை நீங்க சிட்கோவுக்கு எடுக்கிறான், ஒரு 1000 ஏக்கர் எடுக்கிறான். ஒரு விவசாயி சங்க தலைவன் ஐடி படிச்சுட்டு விவசாயம் பண்ற போராடுறான். அவனை எந்த சட்டத்தில் அடைச்சாங்க?
குண்டர் சட்டத்தில். அப்போ யாரு செய்யறா? முதலமைச்சர் செஞ்சாரா? முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் கார்பரேட்ல காசை வாங்கிட்டு குண்டாசில் போடுறான். குண்டாசில் போட்ட பிறகு செய்தி பெருசாகுது. வேல்முருகன் சொரணை உள்ள வேல்முருகன் போய் சண்டை கிண்டை போட்டு தகராறு பண்ணுறாரு. பண்ண பிறகு முதலமைச்சர் எனக்கே தெரியல, அவனுக்கு ரத்து பண்ணுங்கிறார். அவருக்கு தெரிஞ்சா அவர் போட்டுக்க மாட்டார். ரத்து பண்ணுறதுன்னு தெரியுதா இல்லையா? தெரியலன்னு சொல்றது என்ன இது? இல்லைங்க, எனக்கு தெரிந்த செய்திகள் அதிகாரிகள் சொன்ன தகவல் சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் புலனாய்வு பண்ணி சொல்லுங்கள். முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? எனக்கு தெரியலன்னு சொல்லி அதை குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறாரு. அப்போது முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு. திருமாவளவனுக்கு கொடிக்கம்பம் ஏற்றறதுக்கு அனுமதியை கொடுக்காத. இப்போ எங்கள் கள்ளக்குறிச்சியிலையும் அனுமதி இல்லை. ஆதிக்க சாதி இருக்கிற இடத்துல எல்லா கொடியும் பறக்க, சிறுத்தை கொடி பறக்கக்கூடாது, தலித்து கொடி பறக்கக்கூடாதியா. அப்போது இதை அங்கே இருக்கிற இளைஞன் பார்க்குறான். பார்த்து எதுக்கே அந்த திமுக ஒட்டிகிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப கிட்ட கேட்க, எதுக்கு திமுக ஒட்டிகிட்டு இருக்க? அப்போ இது அவர்னால பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாமல் தான் அந்த இளைஞர்களை அமைதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சரி, நீங்கள் நான் ஒரு தென் மாநிலத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி. சேடப்பட்டியார் குடும்ப தென் மாவட்டத்துக்கு ஒரு கல்யாணம், சேடப்பட்டியார் குடும்ப திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே சேடப்பட்டியாருடைய மகன் மணிமாறனும் வந்திருந்தேன். ஆமாம். அப்போது அந்த திருமண விழாவில் என்ன பேசிட்டாங்கன்னா, நான் இருக்கேன், விடுதலை சிறுத்தை கூட்டணி வந்து வெளியே போயிருமா அப்படிங்கிற சந்தேகத்தில் அந்த நேரத்தில் இருந்தது. அப்போ அப்படி போனால் மதுரையை ஒட்டி புறநகர் மாநகரில் நம்ம தோத்தே போயிடுவோம் 6 தொகுதியிலும் பேசிக்கிறாங்க. என்ன 6000 முதல் 12000 வாக்கு தலித்து வாக்கு அப்படியே நமக்கு விழுகுது, அப்படியே விழுகுது. இது போச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அங்கே பேசிக்கிட்டது. சரி, அங்கே வந்து இந்த செய்தி இப்போ பேசப்படுதுன்னா அந்த வாக்கு வங்கியினுடைய சக்தி தெரியுது. ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தை யாரை ஆதரிக்குதோ அப்படியே அந்த ஓட்டு விழுந்துருது. இது 3 பேருக்கு தான் இது விழுகுது, மீதியெல்லாம் யாருக்கும் விழுகிறது இல்லை. யாருக்குன்னா முஸ்லீம் வாக்கு திமுக கூட்டணியில் இருந்தால் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக விழுகுது. 2வது கிறிஸ்தவர்கள் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் விழுகுது. 3வது யாருன்னா தலித்து வாக்கு தான். வேற காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ வைகோவோ எந்த கட்சிக்கும் வாக்கு இல்லை. சரி, எல்லாம் எவ்வளவு 0.5%, 1%, 1.5% தான் இருக்கு. ஆனால் இந்த தலித்து வாக்கு நீங்கள் காசு கொடுத்து அதிமுக விலைக்கு வாங்குறதுக்கும் தலித்து பக்கம் தான் போகிறான். தலித்து ஓட்டு 200 ரூபா, தலித் அல்லாத ஒரு ஓட்டு 500 ரூபா. அப்போது விலை போகிற இந்த மக்களுடைய வாக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய கடமைனா இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கடமை. அவ லாரியில் ஆள் வேணும், எங்கே கூட்டம் போடுறதுக்கு? ஜெயலலிதா இல்லை, இப்போ ஸ்டாலின் வர கூட்டம் போடணும், லாரியை கொண்டு எங்கே நிறுத்துறான்? பட்டியல் சமூக தெருக்கல்ல தான் நிறுத்துறான். அப்போது இந்த நிலை மாறணும். அதை மாறணுங்கிறதான் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா திமுகவை தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் பலன் இல்லையே. நமக்கு அடுத்த கட்ட நகர்வு என்பது இருந்த இடத்திலே தான் இருக்கு. இந்த சமூகம் அதை நோக்கி நகர்லையே. ரவிக்குமார் எம்பி ஆவதற்கும் பொன்முடியுடைய மனைவி விசாலாட்சி அம்மா காலில் விழுகிருக்குமா சிறுத்தை செத்தான். ஆளூர் ஷானவாஸ் நாகர்கோயில், எங்கே கன்னியாகுமரியிலிருந்து, நாகர்கோயில் சொந்த ஊர், நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி பக்கம் இருந்து நாகப்பட்டினத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை செத்தான். எத்தனை விடுதலை சிறுத்தை உயிரை விட்டுருக்கான். ஈழ போராட்டத்தில் எத்தனை பேர் குண்டாசில் அடைக்கப்பட்டான், எத்தனை பேர் என்எஸ்ஏ அடைக்கப்பட்டான். அப்போ இந்த தியாகத்தினுடைய வழியை உணர்ந்தவன் என்ன பண்ணுறான்? அப்போவும் திமுக தான் உள்ளே பிடிச்சி போட்டுது 2006-11. ஈழ போராட்டம் என்பது எல்லாம் பயந்து ஓடிட்டான், நிற்கிறக்கே ஆள் இல்லை. அன்னைக்கு சிறுத்தை தான் நின்னான், சிறுத்தை தான் போராடினான், சிறுத்தை தான் ஆர்ப்பாட்டம் பண்ணான், சிறுத்தை தான். அன்னைக்கு சிறுத்தை இல்லைன்னா இந்த போராட்டம் ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன புகை கூட இருக்காது. அப்போ அதே நிலைமை தான் 2021-26 எந்த விதமாக அதிமுக ஆட்சி நமக்கு எதிராக இருந்தது. அதிமுக ஆட்சி
2021 டு 11 டு 21 நமக்கு எதிராக இருந்தது. சரி, இப்போ நமக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு, பெரியார் இயக்கம் சொல்லுகிற திமுக ஆட்சி வந்த பிறகு தலித்துடைய விடுதலை என்பதோ தலித்தனுடைய சாதிய அடக்குமுறை என்பதோ அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டேங்குது. சரி, ஆதிக்க சாதி என்ன சொல்றா, என்ன ஆளுமை செலுத்துகிறார்களோ அங்கேயே நிக்குது. அதை உடைப்பதற்கு என்ன வழி? என்ன சார், திமுக ஆட்சியில் தலித் மக்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்றீங்களா? தலித் மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகலன்னு சொல்றீங்களா? எப்படி? அப்ப அது இளைஞ சமூக வலைதளத்தை என்னதான் சொல்றான்? என்ன சொல்றான்? திருமாதை வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, யாரும் நம்ம சூழ்ச்சி வலையில யாரையா சிலரை பேச வச்சு இந்த கூட்டணியை உடைச்சிடணும்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இல்ல, கூட்டணியை அவர் நினைச்சா தானே வெளியே போக முடியும். ஆமா, இல்ல அவர் யாராவது சக்தி மிரட்டுதான்? இல்லையே. என்ன சூழ்ச்சி? அவரை போய் சூழ்ச்சி பண்ண முடியுமா? இல்ல. நீங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நீங்க துண்டிச்சிட்டு இல்லாம பேசக்கூடிய ஒரே நபரு யாரு? அவருதான். வைகோக்கு அடுத்தபடியா இன்னைக்கு துண்டுச்சீட்டு இல்லாம தலித் அரசியலா இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், சனாதன அரசியலா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அரசியலா இருக்கட்டும், இல்ல பிஜேபி அரசியல், எந்த அரசியல் இருந்தாலும் துண்டுச்சீட்டு இல்லாம பேசக்கூடிய ஒரே ஆள் அவரு தான், திருமாவளவன் தான். அவர்கிட்ட போய் யாரு சூழ்ச்சியை பண்ண முடியும்? ஆனால் சிலரை தூண்டி விட்டு குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. அதனால கவனமா இருங்க சிறுத்தைகளேன்றாரு திருமாவளவன். அதாவது சிறுத்தைகளுடைய சமூக வலைதளத்துக்கு தான் சொல்றாரு. சிறுத்தை போட்டதுக்கு சிறுத்தை உஷாரா இருக்கணுங்கிறாரா? சரி, அதுதான் நான் கேட்கிறேன். இத நீங்க ஆர்எஸ்எஸ் கார சிறுத்தை மீது அக்கறையா சமூக வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவிடல, திமுக எதுக்கல. யாரு பிஜேபியில இருக்கக்கூடிய தலித் இளைஞர் இந்த கருத்தை சொல்லல. வேற அதிமுக இருக்கக்கூடிய தலித் இளைஞர் இந்த நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். சமூக அக்கறையுள்ளவ இரண்டு சமூகம் தான் இருக்கு. ஒன்று தலித் சமூகம், ஒன்று முஸ்லீம் சமூகம். ரெண்டு பேர் தான் சமூக வலைதளத்தில் கொள்கை ரீதி ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ இந்த சிறுத்தை அதாவது தலித் இளைஞர்கள் திருமாவளவனுக்கு சொல்லுகிற வேண்டுகோளோ எச்சரிக்கையோ இது எப்படி சிறுத்தைகளை பிளவுபடுத்துறதா ஆகும்? எப்படி ஆகும்? சிந்திப்பதற்கே வாய்ப்பு இல்லாம இருக்க. அப்போ அந்த திமுகவை முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம், தொடர வேண்டாம். இது சமூக விடுதலையை நோக்கி அடுத்த கட்டம் நகர்த்த முடியாது. இது ஆதிக்க சாதிகளுக்கு அடிமையாக இருப்பதற்காகத்தான் நம்முடைய வாக்கு பயன்படுது. சரி, நம்ம வாக்கு பயன்படுது. நான் என்ன கேக்குறேன், திருமாவளவனுக்கு ஒரு நெருடல் இருக்குதா? திமுக கூட்டணியில் பயணிப்பதில் அவருக்கு ஒரு நெருடல் வருத்தம் இருக்கா? அதை தன்னுடைய தொண்டர்களை வைத்து ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறாரா, அமைதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவருக்கு இது உடன்பாடு இல்லாமல் தான் பயணிக்கிறாரா திமுகவோடு? அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி தெரியலையா? இல்ல 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 கேள்வி மட்டும் கேட்டீங்க, பதில் நான் சொல்றேன். அதாவது அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நெருடல் இல்லைன்னா இந்த புலம்பல் ஏன் வருது? புலம்புறாரு திருமாவளவன். அதுக்கு என்ன பேரு? திமுகவோட தான் இருக்கணும், நானும் கொத்தரிமை கிடையாது, நான் திமுகவோட தான் தொடர்ந்து பயணிக்கணுங்கிற விஷயம் இல்ல, வேற ஆப்ஷன் இருக்குங்கிறாருல. அப்போ அது யாருக்கு பதில் சொல்றாரு? சரி, பொறுப்பானவர்களுக்கு பொறுப்பா பதில் சொல்றாரு. ஏப்பா நீங்க நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை பொறுத்தா நீங்க பதில் சொல்லுவீங்க. சரி இல்லையா? ரோட்ல சும்மா தெரியுற ஆளுக்கு கேட்டா உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, பதில் சொல்வதற்கு தகுதி வேணும். அப்ப அந்த தகுதி அந்த சமூக வலைதளத்துல அறிவுள்ள இளைஞன் அவன் அக்கறையோடு கேட்கிறான். அந்த அக்கறைக்கு நேத்திக்கு அது ஒரு ஆதங்கப்படும். நானும் வருத்தத்துலதான் இருக்கேன், என்னாலும் அரசியல்ல நிறைய முடிவுகள் எடுக்க முடியும் சொல்றேன். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இல்ல சார், என்னுடைய நினைவு சரியா இருந்தாலும் தவறா இருந்தா மாத்துங்க. 2003 நினைக்கிற ஒரு முறை ராஜினாமா பண்ணாரு எம்எல்ஏ. கரெக்ட்? ஆமா ஆமா ஆமா. அன்றைக்கெல்லாம் அதிகாரத்தை தூக்கிப்பட்டவர், வேணாம் அந்த எம்எல்ஏ பதவியே வேண்டான்னு சொன்னாரு. 2 முறை தூக்கி போட்டுருக்காங்க, ஈழ பிரச்சனை தூக்கி போட்டுருக்காங்க. அப்படி இருந்த ஒரு திருமாவளவன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஒரு நெருடலோடு, ஏன் இவ்வளோ வருத்தத்தோடு ஆதங்கத்தோடு திமுகவோடு பயணிக்கணுன்ற தேவை அவருக்கு இருந்துட்டே இருக்குது? அது என்ன காரணம்னா அதிகாரம் வேண்டும். சார் இது அதிகாரமா? அவர் சொல்றது பிஜேபி சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதுவும் ஒரு காரணம். தலித் இளைஞர்களுக்கு இப்போ ஒரு அதிகாரம் இருக்கு. ஆமா, அதிகாரம் 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க திமுக கூட்டணியில. இப்போ நான் தான் சொல்லிட்டேன், அதிமுக திமுகவுக்கு பிறகு முஸ்லீம் வாக்கு 14% இருக்கு. அப்படியே உதய சொல்ல குத்திடுறான். கிறித்துவர் வாக்கு 3% இருக்கு, அப்படியே குத்திடுறான்.
எந்த ஆசிலேஷன் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக யாருடைய வாக்கு இருக்குது? சிறுத்தை வாக்கு. சிறுத்தை வாக்கு நீங்கள் அதான் சொல் ஒரு ஒரு பகுதி இருக்குன்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா, கிராமத்தில் முக்குளத்தூர், நாடார் எல்லா சாதி இருப்பாங்க. ஒன்று திமுக குழுகும், அண்ணா திமுக குழுகும், ஒன்று நாம் தமிழர் குழுகும். ஆனால் தலித் காலனியில் அப்படியே யாருக்கு குழுகுது? திமுக குழுகுது. அப்போ இந்த ஓட்டு வங்கி ஒரு வலிமையான ஓட்டு வங்கி. யாருக்கு அடுத்து? முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு அடுத்து தலித் வாக்கு வங்கி சிதறாமல் உழுகுது. அது அங்க பேசுறது நான் கண்ணால கேட்டேன், நமக்கும் தெரியும். அப்போ அவங்க உணர்ச்சி வசப்பட்டு இதை கூட்டணியை விட்டு விலகிற போறாங்க. அவங்க சொன்னது இல்ல சார், விசிகா வேணும்னு நினைக்குதுன்னா அப்ப திமுக அரசாங்கம் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சிடணும்ல. திருமாவளவனை சந்தோஷப்படுத்துறது தான் அவங்க வேலையா இருக்கணும். அருமையான கேள்வி. ஆனால் ஆதிக்க அமைச்சர்கள், ஆதிக்க சாதிகள், ஆதிக்க அதிகாரிகள் இத்தனை பேரும் அதை தடுக்கிறார்கள். அதை உடைக்கக்கூடிய வலிமை முதலமைச்சருக்கு இல்லை. இதான் விஷயம் சார். கருணாநிதிக்கு இல்லை. இது என்ன சார் ஆதிக்க அமைச்சர்கள்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க? ஆமா, இது பெரியாரியம்மன், திராவிடமன், திராவிட இயக்கம்ன்றாங்க. இந்த சாதி பேசக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமா, இது இந்தியாவிற்கே முன்மாதிரியான மாடல்ன்றாங்களே திராவிட மாடல். அப்படிலாம் சொல்லிட்டு ஆனா இங்க அதிகாரத்துல இதெல்லாம் இருக்குன்றீங்க. அங்கதான் புல்லட் ஓடிட்டு போறதுக்கு ஒரு கையை ஒருத்தர் வெட்டுறான். தலித் இளைஞன் புல்லட் ஓடிட்டு போயிட்டா வேற ஒன்றும் தப்பு பண்ண கையை வெட்டுறான். ஏன் புல்லட் ஓட்டக்கூடாதா? ஓட்ட பேப்பர் வந்து படிச்சேன். எதுக்கு? எந்த தப்பையா பண்ணிட்டான் அவனை? யாரையா எஸ்சின்னு பட்டம் கொடுத்தது? செக்யூரிட்டி யாரு கொடுத்தது? அரசாங்கம் தான். எந்த அரசாங்கம்? எந்த அரசாங்கம்? அவனுக்கு எந்த அந்த அதிகாரிக்கு எவன் உரிமை கொடுத்தது அவனை எஸ்சின்னு தலித்துன்னு அவனுக்கு முத்திரை குத்துவதற்கு? அப்போ இந்த சமூகம் எவ்வளவு புறையோடி போய் கேன்சர் வந்து கிடக்குன்னு பாருங்க. அவனை அந்த மக்களை உழைக்கிற மக்கள் எஸ்சி தலித் யாருங்க கொடுத்தது அவனுக்கு? இல்ல சார், நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். திமுக அரசாங்கம் திராவிட மாடல்ன்றாங்க, மணிக்கொரு முறை பெரியார பேசுறாங்க. ஆனாலும் நீங்க இது புறையோடி போயிருக்குன்றீங்களே. இப்போ ஜாதி நீங்க அடிபட்டு கிடந்தா அவன் என்ன சாதின்னு கேட்கறான். நீங்க பேசுறதா சம்மந்தமே இல்லை சார். பெரியாரும் கிடையாது, மண்ணும் கிடையாது. சீமான் சொல்றதுதான் இது வந்து பெரியாரே மண்ணு ஆக்கிவிட்டானுங்க. ஆக்குனே திமுக தான். இல்ல சார், நான் உணர்ச்சி வசப்பட்டு வேதனையோட சொல்றேன். என்ன காரணம்னா, சீமான் பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணு. மண்ணை ஆக்குனது சீமான் அல்ல, திமுக. மண்ணை ஆக்குனது திமுக. பெரியாரை பற்றி சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா சாதி ஒழிஞ்சிருக்கும். பெரியாரை பற்றி நீங்கள் இளைஞர்களுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா சாதி ஒழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பெரியாரை கொண்டு போகாமல் யாரை கொண்டு போனீங்க? தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர். அண்ணா செஞ்ச வரலாற்று தவறு தான். எம்ஜிஆர் மக்கள் போற்றும் ஒரு தலைவனாக தான் இருந்தாரு. மக்களுக்காக இன்னமும் நீங்க சொல்லுவீங்க, இன்னும் சேரி பகுதிகளிலும் கிராம பகுதியிலும் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு ஊதுவத்தி கொளுத்து வைக்கிறான் அப்படின்றீங்களா? ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அரசியல் அவனிடத்து வெளியேறி விட்டது. யார்கிட்ட? எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் அந்த மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கானே தவிர அரசியல், பெரியாருடைய அரசியல் கடைக்கோடி இளைஞனுக்குன்னு போய் சேரல. நீங்க இப்போ கேரளாவில் அத்தனை பேர் கம்யூனிஸ்டா இருக்கான். பொது உடைமை சித்தாந்தம். அங்கே பாதி பேர் நீங்கள் கேரளா மக்கள் தொகையில் 100% 35% முஸ்லீம், 35% கிறிஸ்துவன், 30% இந்து. இந்துக்குள்ளதான் பிஜேபி ஊடுருவ முடியுது. பிற்போக்கு தானே ஊடுருவ முடியுது. கிறிஸ்துவனுக்குள்ளையும் முஸ்லீமுக்குள்ள யார் ஊடுருவ முடியல? பிஜேபி ஊடுருவ முடியுது. சரி, இதை யாரு உருவாக்கியது? அந்த கம்யூனிஸ்ட் தான் உருவாக்கியது. இங்க என்ன உருவாக்கணும்? திராவிட இயக்கம் தந்தை பெரியாருடைய மண்ணுனா இங்க 3 மடங்கு எது உருவாயிருக்கணும்? பெரியார் இயக்கம் உருவாயிருக்கணும். உருவாகலையே. அதிமுகவுக்கு பெரியாருக்கு சம்மந்தம் இருக்கா? ஃபுல்லாக மண்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த தலைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா வேப்பிலையை கட்டி உருள்றான். அந்த அம்மா இல்லை, போயிடுச்சு வச்சுங்க. இது நடந்ததா இல்லையா? அப்போ மண்சோறு சாப்பிட்டுட்டு வேப்பிலையை கட்டிட்டு அங்கே பிரதர்சனம் பண்ணால் அந்த அம்மா பிழைச்சிருமா? அப்போ அறிவியல் உனக்கு வேண்டாமா? அப்போடாவிலேயே கொண்டு விட்டானையா? ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதாவது யானை சேத்துல மாட்டிக்கிச்சு, சிறுநரிகள் கடிச்சிருச்சுன்னு எழுதுறாரு ஆறுமுகசாமி. அதுக்கு மேலே அவரால் முடியல.
அப்போ இங்க எங்க பகுத்தறிவு இருக்கு, எங்க பெரியார் இருக்காரு சொல்லுங்க. அதிமுக ஒரு கோடி ஓட்டு இருக்கு சார். 1 கோடி ஓட்டுல பெரியாரை கொண்டு அவங்க சேர்க்கவே இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ எடப்பாடியார், இப்படித்தான் இல்ல சார். நான் கொஞ்சம் தெளிவா திருமாவளவனுடைய சப்ஜெக்ட் தான் இது, இருந்தாலும் நான் தெளிவா கேட்கிறேன். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, அதற்காக சனாதன சக்திகளை எதிர்த்து நான் நிக்கிறேன்றாரு திருமாவளவன். அதற்காக நான் திமுக கூட நிக்கிறேன்றாரு. அதுவாவது சரியா நடக்குதா? திமுக பிஜேபியை உள்ள விடாம பாதுகாக்குதா? பிஜேபி இங்க வரலையா, பெருசா வரலையா தமிழ்நாட்டுல? இல்ல, திரும்பவே பிஜேபியில் இருந்தார. அது ஒரு அலைன்ஸ் விஷயம் நீங்க சொல்றீங்களா? 99ல சிறுத்தை திமுக 2 எங்க இருந்தது? வாஜ்பாயை பிரதமர் ஆக்கினார்கள். வாஜ்பாய இந்த பிஜேபி பூதம் திமுகவுக்கு வாக்கு வங்கியா, முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்கு வங்கியாக மாறுதே தவிர நீங்க திருமாவுக்கு அது பயன்படவே இல்லை, தலித்துகளுக்கு அது பயன்படவே இல்லை. தலித்துகளுக்கு பயன்படவே இல்லை. பிஜேபியில் இருந்த ஒரு தலித் கிருபாநிதி காலணியால் தாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். நடந்ததா இல்லையா? சரி. கிருபாநிதி, கடலூர் கிருபாநிதி ஒரு தலித்து, எதனால் அடிக்கப்பட்டார்? நான் மீண்டும் காலணியால் தாக்கப்பட்டு கட்சி விட்டே போயிட்டார். ஆனா தலைவராக இருந்தார்ல கிருபாநிதி, அதனாலதான் அவருக்கு அந்த காலனி அடி. அப்போ என்ன அங்கீகாரம் இருக்கு சொல்லுங்க? ஒரு தலித்து மக்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? இல்ல, நீங்க மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய ஒரு பண்ணையார், அந்த பக்கம் அருந்ததியர் காலனி தெரியக்கூடாது என்பதற்காக பெரிய செங்கல் சுவர், கருங்கல் சுவர் கட்டியிருந்தார். அந்த பக்கம் அதை ஒட்டிய அருந்ததியர் காலனி பல வருஷம் ஆச்சு. அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து மக்கள் செத்து போயிட்டான். அருந்ததியர் மக்கள் செத்து போயிட்டான். இறந்த பிறகு அந்த மக்கள் அப்படியே அந்த நிலத்தை பட்டா போட்டு கேட்டு பல ஆண்டு கால போராட்டம் அந்த திராவிட இயக்கத்தில் அந்த மக்களுக்கு பட்டா போட்டே கொடுக்கல. அப்போது அந்த மக்கள் கூட்டமாக முஸ்லீம் மதத்தில் சேர்ந்தான். அருந்ததிய மக்கள் சேர்ந்த பிறகுதான் இன்றைக்கி மத்திய அமைச்சராக முருகன் வந்திருக்கு. அதுதான் அடிப்படை காரணம். அதுதான் காரணம், வேற என்ன? அருந்ததியர்கள் இந்து மதத்தை விட்டே வெளியேறான். அப்போது அவர் அமைச்சராக கொடுத்து தான் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் பிஜேபி. அப்போது இதே நிலைமை தான் தலித் மக்களுக்கு பொருளாதார வாய்ப்பு என்பது கருணாநிதி இருக்கிற காலத்தில் நிலம் இல்லாதவர்களுக்கு பட்டியல் எடுத்து ஆளுக்கு 2 ஏக்கரை கொடுப்பதற்காக கருணாநிதி காலத்தில் நில அளவை செய்யப்பட்டது. அதை யார் தடுத்து நிறுத்தினான்? ஆதிக்க சாதி தான். ஆதிக்க சாதி அமைச்சர்கள், ஆதிக்க சாதி மாவட்ட செயலாளர்கள், ஆதிக்க சாதி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஏது கிடப்பில் ஓடப்பட்டது கலைஞர் காலத்துல. இன்னைக்கும் அதான் நடக்குது. அப்போ இதைத்தான் அந்த சமூக அக்கறையுள்ள இளைஞர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறான் திருமாவுக்கு. அப்போ அவரு பதிலே சொல்ல முடியல. பொறுத்து பார்த்து தான் இப்ப நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அண்ணன் திருமா சொல்லியே திமுக ஓட்டு போட மாட்டான் அந்த இளைஞர்கள். இதை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப சொன்னா செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா சார் நீங்க என்ன சொல்றீங்க, சிறுபான்மை மக்கள் வாக்குகள், இஸ்லாமிய, கிறிஸ்துவ, தலித் மக்களின் வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு விழுதுன்றீங்க. 26ல அதை குறி வச்சுதான் திமுக அவங்களை எல்லாம் கூட்டணியில வச்சிருக்குது எல்லாமே, சரிங்களா? இந்த முறை அது நடக்காதுன்றீங்களா? கண்டிப்பா நடக்காது. முஸ்லீம் திருமா சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம் ஓட்டு போட்டுருவாங்க, கிறிஸ்துவர் ஓட்டு போட்டுருவாங்க. அவர்களுக்கு ஒரே எதிரி, பிரதான எதிரி பிஜேபி தான். ஆனால் தலித் இளைஞர்கள் திமுக மீது அவ்வளவு வெறுப்பா இருக்கான், கோபத்தில் இருக்கான். அப்போ உங்க மேல எனக்கு கோபம்னா உங்க நண்பர் யாரோ அவரோட நான் நட்பா இருப்பேன். இதுதான் தமிழருடைய பண்பு. அப்ப அந்த ஓட்டு பூரா எங்க போகும்? அண்ணா பிஜேபியை விட கோபம் யார் மேல இருக்கு? திமுக மேல இருக்கு. அப்ப இந்த வாக்கு பூரா எங்க போகும்? அதிமுக கூட்டணிக்கு தான் போகும். 2006-11 திமுக ஆட்சி 5 வருஷம் இருந்ததா? ஈழ பிரச்சனையில அத்தனை வெறி பிடித்த இளைஞர்கள் பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுத்தை தான். தட்டா போட்டா திமுக காரன் தட்டா போட்டாலும் போல, அதிமுக தட்டா போட்டாலும் போல, எந்த கட்சிக்காரும் போல, போன பூரா யாரு? விசிகா தான். அந்த கோபம் தான் அப்படியே யாருக்கு ஓட்டு போட்டான்? ஏடிஎம்கேக்கு. இப்ப அதே நிலை, அதே நிலைமை தான். இப்ப திமுக கூட்டணியில இந்த வாக்கு இல்லாம 20% வாக்கு நிரந்தரம். திருமாவுக்கு இது தெரியுமா? எல்லாம் சார் அவருக்கு ஓப்பனா பேசிடுவோம். ஏன்னா நமக்கு சகோதரன் திருமா உண்மையை சகோதரனா பார்க்குற காலம்
பல ஆண்டு காலமாக நீங்கள் சட்டை போட முடியாமல், வேட்டி கட்ட முடியாமல், செருப்பு போட முடியாமல் அடிமையாக கிடந்த அந்த சமூகம் நெஞ்ச நிமிதி நடக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் யார்? திருமாவளவன். ஏன்னா புலிகளோட நம்ம சுற்றி திரிஞ்ச காலத்தில் தலித்துகளோட புரட்சி நடக்கணும், ஈழத்தமிழன் அப்படியே என்ன சொன்னான், அப்படியே இன்னைக்கு நடப்பதை போல சொன்னான். பல்லர்கள் பறையர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி நடக்கணும் 80களில் 83 சொன்னா சார். ஜான் பாண்டியனும் பசுபதி பாண்டியன் 2 பேர் வந்தாங்க. கிருஷ்ணசாமியில் பின்னாடி வந்தாள். இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு அந்த இளைஞர்கள் நடக்கிறான்னா அதுக்கு ஜான் பாண்டியனையும் பசுபதி பாண்டியனையும் அந்த சமூகம் மறக்கவே முடியாது. அட்டாங்க மறு அத்துமீறு திருப்பி அடி இப்படி சொன்னது தேவேந்திர குல சமூகத்துக்கான தலைவர் 2 பேர் யாரு? பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் 2 பேர். அதே போல திருமா வந்த பிறகுதான் இந்த இளைஞன் பூரா நீங்க நிமிர்ந்து நிக்கிறான், யாருக்குன்னு அடிமை கிடையாதுறாங்கிறான். அப்போ அதனால அவரை நம்ம விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு அவர் கொள்கையா வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ அவரு 4 எம்எல்ஏ 2 எம்பி இதை திமுக இப்போ அவர் பிஜேபிக்கு அந்த ஆப்ஷனே முடிஞ்சு போச்சு. இந்த ஆப்ஷனை பிஜேபி அதிமுகவும் சேர்ந்த பிறகு அந்த ஆப்ஷனே முடிஞ்சு போச்சு. பிஜேபி அதிமுகவோடு சேராமல் பிஜேபி விஜய் இப்படி ஒரு கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. வேல்முருகன் திருமாலாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பே இப்போ இல்லை. அதனால வேறு வழியே இல்லை. எங்க இருக்கணும்? திமுக. வர அப்போ இந்த முடிவை அவர் எடுத்திருந்தால், எங்க அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான முடிவை எடுத்திருந்தால் விசிகாவை திமுக பிளந்திருக்கும். ரெண்டா உடைஞ்சிருக்கு. அதான் காரணம். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தயாரானார். இல்ல சார், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்துல சொன்னாரு திருமாவளவன், இலவு காத்த கிளியா இருந்தாங்க ஏடிஎம்கே, அப்புறம் பிஜேபி கூட போய் சேர்ந்தாங்க. அவங்க இலவு காத்து கிளியா இருந்தாங்களே, ஏன் நீங்க தான் போக வேண்டியதானே? அதாவது அவர் போயிருந்தா இதான் நடந்திருக்குன்றீங்க. அவரு போயிருந்தா விஜயும் வந்திருந்தா எடப்பாடி ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருப்பாரு, தவிர பிஜேபி சேர்ந்திருக்க மாட்டாரு. விஜய் திருமா வேல்முருகன் 3 பேர் எதிர்பார்த்தாரு. யாரு? எடப்பாடி. எப்படியாவது கடைசி பஸ்லயே ஆள் வந்துட மாட்டாங்களா? எடப்பாடி எதிர்பார்த்தது விஜய், திருமாவளவன், வேல்முருகன். ஆனா திருமாவுக்கு இருந்த அழுத்தம் என்னன்னா, போனா கட்சி 2ஆ உடைஞ்சிரும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? இருக்கா. யார் சார்? அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. கட்சிகள் குழப்பம் உண்டாக்குறது இல்ல. சரியா? நானும் ஒரு சிறுத்தை தான். நான் என்னைக்கு நம்ம அண்ணன் மறைந்த வள்ளிநாயகம் வீட்டில் ஒரு வீடு கட்ட கிரகப்பிரவேசம் பண்ணார். யார்? நம்ம ஜீவாவுடைய அப்பா அம்மா 2 பேரும், ஓவியா 2 பேரும். அந்த வீடு ராமதாஸ் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வச்சார். எப்போ? அந்த காலகட்டத்தில். அன்னைக்கு தான் ராமதாஸும் திருமாவளவனும் சந்திக்கிறாங்க. சரி. அந்த சந்திப்பன்னைக்கு நானும் இருக்கேன். எங்க? மதுரை கூடல் நகர்ல. சரியா? அப்போ ஆக்டிவ் பொலிட்டிஷியனா இருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. வேலை பார்த்துட்டு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துருக்கும் போது அந்த வேலையை தூக்கி போட்டு, நீங்க மலைச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஃபவுண்டர். அப்போ இவருக்கு குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து. இதுதான் குறைந்தபட்ச ஆசை. அப்போ மலைச்சாமி மறைந்த பிறகு விடுதலை சிறுத்தையை தொடருவதற்காக அந்த மக்கள்லாம் கெஞ்சுறான். நீ படித்த இளைஞன், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. தலித் ஃபாதர்ஸ் ஆஃப் இந்தியா. தலித் ஃபாதர்ஸ் ஆஃப் இந்தியா அது நடத்தினவர் மலைச்சாமி. அப்போ நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். இவர் அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இல்லைங்க, அந்த அது அப்போதான் ராமதாஸ் அவரு சந்திக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றது, மலைச்சாமி மறைந்த பிறகு இவர் அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதா இல்லை நம்ம அரசு வேலைக்கே போறதான்னு அவருக்கு ஒரு தடுமாற்றம். அப்புறம் பார்க்குறாரு, இல்லை இந்த மக்களோடு மக்களாகவே போராடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம்தான் முழுக்க விடுதலை சிறுத்தையாக மாறுறாரு. மதுரையில் இவர் பேச எங்கே? திருச்சி, அங்கனூர். இவர் மதுரை அரசு வேலைக்கு வந்தவர். அரசு வேலையை தூக்கி போட்டு என்ன பண்றாரு? முழு நேரமா இயக்கவாதியா மாறுறாரு. இதுதான் வரலாறு. அப்போ அந்த நினைவு முதல்ல கொடி ஏற்றுறாரு. அந்த கொடி கம்பத்தை
இவர் 62 வயசாச்சு, 62 அடி குடிக்கம்பமா மாற்றணும்னு தொண்டர்கள் விரும்புகிறான். இன்னைக்கு வரைக்கும் ஏற்ற முடியல, இன்று வரை ஏற்ற முடியல. திமுக ஆட்சியில் அந்த கலெக்டர் சங்கீதா ஏற்றவே கூடாதுங்க இந்த அம்மா. ஏன், என்ன காரணம்? அழுத்தம். அங்கே ஏற்றிட்டா எல்லா பக்கம் மதுரை முழுக்க 62 அடி கொடிக்கம்பம் திமுகவோட பெருசா பறக்கும், அதிமுகவோட பெருசா பறக்கும். கொடி தானே சார் பறந்துட்டு போட்டுமே. கொடிங்கிறது ஒரு மனிதனுடைய அதிகாரம் சார். ஆமா, கொடிங்கிறது ஒரு மனிதனுடைய, திமுக அதிமுக இணையா அந்த கொடி பறந்தால் தலித்துக்களுடைய ஆதிக்கம் கொடி கட்டி பறக்குதுன்னு அந்த எதிரணி மக்கள் வாக்கு கிடைக்காதுன்னு அமைச்சரோ அதிகாரிகளோ நம்புறோம். இதுதான் காரணம், வேற என்ன காரணம்? கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்ரீமதி வழக்குல உணர்ச்சி வசப்பட்டு போராடி அத்தனை பேரும் சிறுத்தை தான், ஜெயிலில் முடிச்சு போட்டது அத்தனை பேரும் சிறுத்தை தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறது அதிகபட்சமாக காவல்துறை கைது செய்கிறத தலித் மக்களை தான். ஏன், அவனுக்கு அரசியலே இல்லை, அவனை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை. யாரை போலீஸை கூட்டிகிட்டு போனாலும் அவன் ஒன்றிய நகரம் வட்டம் கிட்டம் எல்லா பேரும் போயிடுவான். இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரம் என்பது சிறுத்தைகளிடமிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த அதிகாரம் இன்னும் வளர்ந்துடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா? ஆதிக்க சக்தி நினைக்கிறான். அப்போ இதுக்கு ஆதிக்க சக்தி பூரா ஆளுங்கட்சியில் இருக்கான். ஆதிக்க சக்தி பூரா ஆளுங்கட்சியில் இருக்கான். இப்ப இவர் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இவர்களை எதிர்த்து போராடுவதே ஆயுசு முடிஞ்சு போச்சு. ஆயுசே முடிஞ்சு போச்சு. என்ன இவ்வளவு தடுமாற்றத்தில் இருக்கிறார், எப்படி சமாளிக்க போறாரு திருமாவளவன்? இல்ல, அதாவது நீங்க வேற 26ல அந்த மக்கள் திரும்பவே சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்குன்றீங்க. அவ்வளவு வெறுப்பா இருக்கா. அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? இல்ல, அதாவது அவர் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்க அந்த மக்கள் பூரா. நமக்கு ஒரு தலைவன், நமக்கு ஒரு தலைவன், அது அந்த உரிமையை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ அம்பேத்கர் அப்படின்னா அது பெயர் அல்ல, ஐகான், ஒரு அடையாளம். அம்பேத்கர் என்றால் அந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் அம்பேத்கர், அது வேற விஷயம். ஆனால் நீங்க அதே போலதான் தமிழ்நாட்டில் திருமா, அது அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பணி செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் இருந்தாலும் இது போன்ற நெருடல்களும் அந்த இளைஞனுக்கு தவிர்க்க முடியல. உன்னுடைய உழைப்பு பூரா எங்க போயிட்டு இருக்கு? திமுக. ஆனால் உன்னுடைய உழைப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களுக்கு நம்முடைய உழைப்பு மட்டும்தான் தேவையா? அங்கீகாரம், அந்த உணர்ச்சி தான், அந்த வெறுப்பு தான் இந்த சமூக வலைதளத்துல திமுகவுடைய அடிமைகளா நம்ம, திமுக சொம்பா நீங்க கேட்க மாட்டீங்களான்னா, நான் அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் நானும் கேட்குவேன், பேச முடியும்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் இதுதான் விஷயம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.